பொறியியல் கல்லூரியில் பெண்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து செக்யூரிட்டியெல்லாம் போட வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு. அந்த காலம் மாதிரி நடிச்சிட்டு இருக்க முடியாது. இப்போ அதை யார் போடணும்? அரசு தானே போடணும். அரசு தான் போடணும், துணைவேந்தர் தான் போடணும். நான் யூனிவர்சிட்டியை பற்றி நிறையா சொல்கிறாங்க. என்னைக்கு வந்து அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களை போடுறதுல இந்த கவர்னர் ரவி வந்து எல்லா குழப்பமும் பண்ண ஆரம்பித்தாரோ அதுக்கு பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி ஓரளவுக்கு அப்படி எப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தது? அவன் திட்டம் போட்டு பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும். திட்டம் போட்டு பண்ணியிருக்கானாக்கா அடிக்கடி அங்கே வந்துட்டு போயிருக்கு. அவனை யாருமே தடுக்கலை. அப்போ அங்கே இருந்த செக்யூரிட்டி என்ன வருது? அப்புறம் அந்த காலேஜை சுற்றி பார்த்தாக்கா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் காம்பவுண்ட் சுவர் இல்லாமல் வெறும் கம்பி வேலி போட்டு அது வழியாக உள்ள வந்துட்டு அது வழியாக வெளியே போகிறாங்க. பாலியல் சீன்கள் நடக்குதுன்னா ஒரு 10-15 நாளாவது அவன் வந்திருக்கணும். வராமல் ஒரே நாளில் அதை செஞ்சுருக்க முடியாது. நோட்டம் பார்த்துக்கிட்டே இருந்து தான் அதை செஞ்சுருக்க முடியும். இப்போ ரெகுலராக பார்த்துருக்கிறோம். இந்த இடத்துல இந்த பொண்ணு போயிட்டு இருக்குதுங்கிறத பார்த்துருக்கேன், கவனிச்சிருப்பான். அப்படின்னா அவன் ரெகுலராக உள்ளே வந்திருக்கான். ரெகுலராக என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான்னு தெரியும். பாலியல் செயல்கள் பண்ணுறவங்கிறவன் மற்ற தொழில்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சேர்ச்சா தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ராப்ளம் என்ன நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா, கஞ்சா வந்து உள்ள விற்கிறாங்க. அப்போ என்னாச்சு, ஒரு மாணவி அந்த பக்கம் போகும்போது அந்த பொண்ணை பார்த்த உடனே அவன் பயந்து போய் அந்த கையில் அந்த பொட்டலத்தை அப்படியே கீழே போட்டுட்டு ஓடிட்ட உடனே நான் அப்போ அங்கே இருந்தேன். நான் டாக்டர்ன்ற அந்த பொண்ணுக்கு தெரியும். அது வந்து எடுத்துக்கிட்டு வந்து சார் இது என்னான்னு கொண்டு காட்டுச்சு. எல்லாம் பெரியவனா பவுடர் அப்படியே. ப்ளஸ் இப்போ இந்த மாணவிகள் விஷயத்தில் வந்து இந்த அரசியல் பண்ணுறது இருக்குல்ல சார்? அரசியலோ இந்த சம்பவம் நடந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. அதை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கணும். கவர்மெண்ட் பார்த்துக்க முடியாத காரணம் அந்த துணை வந்து சரியா இல்லைங்கிறது தான். துணை வந்தர் தான் பொறுப்பெடுக்கும். இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்கு வருவோம் சார். அங்கே ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காரு. இந்த கைது பண்ணவர் வந்து திமுகவை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஆனால் இப்போ திமுக சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தரை கைது பண்ணால் அவங்க வந்து திமுக காரன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஆனால் இதெல்லாம் வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகம் வந்து அளவுக்கு மீறிய சைஸில் இருக்குது. உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்கு உள்ளே பஸ்ஸெல்லாம் ஓட்ட வேண்டிய நிலைமையில் இருக்குது. அவங்க இன்னும் அதை சரியாக வைக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது உள்ளார என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இடங்களில் சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கும். ஒரு கட்டடத்துக்கு இன்னொரு கட்டடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்குது. பசங்க வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வர்றாங்க. சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அந்த கிளாஸ் எங்கே இருக்கோ அந்த கட்டடத்துக்கு போய் அங்கே அந்த சைக்கிளை வச்சுட்டு போயிடுறாங்க. காம்பவுண்டுக்குள்ளார ஃபுல்லாக சைக்கிள் இருக்குது. அது மாதிரியான சிஸ்டம் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் வரணும். என்னென்னா நான் இந்த வயசில் என்னால் போக முடியல. அந்த அரங்கத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்து அதில் நாங்கள் கலந்துக்கிறதுக்கு போனால் ஒரு இடத்துல இறக்கி விட்டால் அங்கேருந்து ஆடிட்டோரியம் எங்கேயோ இருக்குது. அவ்வளோ தூரம் என்னால் நடக்க முடியாதுங்கிற அளவில் இருந்தது. அப்புறம் பசங்க மெதுவாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சமாளித்து போயிட்டேன். திரும்பி வரும்போது இன்னும் பெருசாக தடுமாறுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அந்த போக்குவரத்துக்கான வசதிகள்லாம் இருந்தாக்க இந்த மாதிரியான விவகாரம்லாம் நடக்காது. பெரிய கிரவுண்ட் இருக்குது. இந்த பக்கம் ஆரம்பித்து அந்த பக்கம் போகுது. நான் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது உள்ளே யார் வர்றா போகிறாங்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அவ்வளோ பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அது, அங்கே ஒரு மாணவிக்கு இந்த மாதிரி நடந்தது. அதைத்தான் சொல்ல வர்றேன். இந்த மாதிரி வகத்தொகை இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து செக்யூரிட்டி நீங்கள் பெருசாக போடணும். அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி நிறையா சொல்கிறாங்க. என்றைக்கு வந்து அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களை போடுறதுல இந்த கவர்னர் ரவி வந்து எல்லா குழப்பமும் பண்ண ஆரம்பித்தாரோ அதுக்கு பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி ஓரளவுக்கு நான் கேள்விப்பட்ட அளவில் அண்ணா யூனிவர்சிட்டி மேலே மாணவர்களுக்கு பெரிய மரியாதை இல்லை. அது வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அதை பார்க்கணும். நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை பார்க்குறேன். அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி நிறைய விஷயங்களுக்கு தெரியும். அது சொல்லும்போது எதோ செஞ்சுருக்க வேண்டிய இடங்க அது. எந்த ரிசர்ச்சுமே நடக்கலை. எந்த ஒரு ஆராய்ச்சியும் அங்கே நடக்கலை. எந்த ஒரு புதுமையான விஷயங்களும் அங்கே எது நடக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி அறிவியல் துறையில் எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களை போன்ற நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் நாங்கள் செய்கிற வேலையில் பாதி கூட அவங்க செய்யலை. அது மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு பெண்கள் முதல்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பெண்கள் சேர மாட்டாங்க.
இப்போ பெண்கள் சேர ஆரம்பித்தது 70களுக்கு பிறகு தான் பெண்களே சேர ஆரம்பித்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது அவங்க அந்த பசங்க பாவமாக இருக்கும். கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க. எதுக்காகனா அப்போவாது பெண்கள் உள்ள வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பொறியியல் கல்லூரியில் பெண்கள் வந்ததே கிடையாது. எல்லாம் சட்டக்கல்லூரி இதெல்லாம் பெண்களே வரமாட்டாங்க. இன்றைக்கி அங்கெல்லாம் இப்போ இன்றைக்கி என்னுடைய பொறியியல் கல்லூரியில் பெண்கள் தான் மிக அதிகம். ஆசிரியர்களும் பெண்கள், மாணவிகளும் பெண்கள், மாணவர்களும் பெண்கள். அந்த அளவுக்கு ஆண்களே நாங்கள் மைனாரிட்டியாக இருக்கோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி இன்ஜினியர் பொறியியல் கல்லூரியில் பெண்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து செக்யூரிட்டியெல்லாம் போட வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு. அந்த காலம் மாதிரி நடிச்சிட்டு இருக்க முடியாது. இப்போ அதை யார் போடணும்? அரசு தானே போடணும். அரசு தான் போடணும். துணைவேந்தர் தான் போடணும். துணைவேந்தர்கிட்ட வந்து மந்திரியாக இருந்தால் கூட துணைவேந்தருடைய ஒரு அனுமதி இல்லாமல் உள்ளே போக முடியாது. நீங்கள் அது வந்து பல்கலைக்கழகத்துள்ளார நீங்கள் போக முடியாது. அது அவங்க வந்து கேட்கணும். கேட்டால் தான் இவங்க கொடுப்பாங்க. அதுக்கான பொறுப்பை வந்து துணைவேந்தர் எடுத்துக்கணும். என்னைக்கு துணைவேந்தர் நியமனத்தில் இப்போ இருக்கிற கவர்னர் கொலர் இப்படி பண்ண ஆரம்பித்தாரோ, அரசாங்கமே உள்ளே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு ரகலை பண்ண ஆரம்பித்தாங்களோ, இன்றைக்கே எல்லாம் எந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் இப்போ அரசாங்கத்தினுடைய பிடியில் இல்லையே. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து தன்னுடைய செல்வாக்கு அங்கே காட்ட முடியாது. அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பெடுத்துக்க வேண்டியது கவர்னர் தான் எடுத்துக்கணும். அவர் தான் அங்கே துணைவேந்தரை போடுறது, அங்கே நடக்கிற குளறுபடிகளுக்கெல்லாம் அவர் தான் காரணமாக நிறைய தகராறுகள் நடந்துருக்கு. உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த மாணவி வந்து புகார் கொடுக்குறாங்க. கொடுத்த 3 மணி நேரத்திலே அந்த ஆளை வந்து பிடிச்சிடுறாங்க சார். இப்படி அந்த அளவுக்கு ஒரு வேகத்தில் இருக்காங்க தமிழக அரசு. இந்த நேரத்தில் வந்து அண்ணாமலை வந்து அந்த கைது செய்யப்பட்டவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு ஃபோட்டோவில் இருக்காரு, ஸ்டாலின் கூட ஒரு ஃபோட்டோவில் இருக்காரு, இவர் வந்து திமுக சேர்ந்தவர்னு சொல்கிறாருல்ல சார். ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா அவரும் கூட ஒரு ஃபோட்டோவில் இருப்பார், அண்ணாமலை கூட ஒரு ஃபோட்டோவில் இருப்பார். இந்த கைராக ஜோசியர்னா இப்போ இன்றைக்கி அவங்கெல்லாம் இல்லை. அது பிளாட்ஃபார்மில் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. உங்களுக்குலாம் தெரியாது நினைக்கிறேன். ஒரு இது முன்னாடி ஒரு இதை வச்சு போட்டிருப்பாங்க. எல்லாம் அந்த இதெல்லாம் சோழி கிளியெல்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு கிளி குண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இன்றைக்கி அவங்கெல்லாம் இல்லை, போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேர், அமெரிக்கா ஜனாதிபதியிலேருந்து ரஷ்ய ஜனாதிபதியிலேருந்து எல்லார் ஃபோட்டோவிலும் இவர் வந்து கை பார்த்துக்கிட்டு இருக்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. பிரபல நடிகர்கள் அத்தனை பேர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அப்படின்னா அவர்கிட்ட கை பார்த்தாங்கன்னு அர்த்தமா? எப்படியோ ஒரு ட்ரிக் ஷாட் எடுத்து வச்சுக்கிறது தான். இந்த ஃபோட்டோவெல்லாம் இன்றைக்கி ஆதாரம் காட்டக்கூடாதுங்க. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எனக்கு ஒரு பதிவு வந்தது. கிறிஸ்மஸை வந்து ஐன்ஸ்டைன் வந்து ஹிட்லருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறாரு, பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. மர்லின் மன்ரோ வந்து சர்ச்சிலுக்கு விஷ் பண்ணுறாங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. ராஜீவ் காந்தி வந்து ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்கிறார். பக்கத்தில் உட்காந்துட்டு அப்பா அம்மானா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பதிவு வந்துருக்குது. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன வேணாலும் வருதுங்க. இந்த ஃபோட்டோவெல்லாம் இன்றைக்கி வந்து சீரியலில் வேணால் காட்டலாம், நான் படம் எடுத்து காட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். அசல் வாழ்க்கையில் இன்றைக்கி எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இந்த ஒரு ஆள் சொல்ல, நான் அவர் கூட உட்காந்து சாப்பிட்டேன், என்கிட்ட தான் துப்பாக்கி சூட கற்றுக்கிட்டாருன்னா ஒரு ஆள் விட்டுக்கிட்டு இருந்தார். அப்படித்தான். ப்ளஸ் இப்போ இந்த மாணவியல் விஷயத்தில் வந்து இந்த அரசியல் பண்ணுறது இருக்குல்ல சார், அரசியலாக இந்த சம்பவம் நடந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. அதை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கணும். கவர்மெண்ட் பார்த்துக்க முடியாததுக்கு காரணம் அந்த துணைவேந்தர் சரியா இல்லைங்கிறது தான். துணைவேந்தர் தான் பொறுப்பெடுக்குது. ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கு அவங்களுடைய அனுமதி இல்லாமல் யாருமே போக முடியாது. துணைவேந்தருடைய அனுமதி இல்லாமல் உள்ள நீங்கள் நுழைய முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி எப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தது? அவன் திட்டம் போட்டு பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. திட்டம் போட்டு பண்ணியிருக்கானாக்கா அடிக்கடி அங்கே வந்துட்டு போயிருக்கிறான். அவனை யாருமே தடுக்கலை. அப்போ அங்கே இருந்த செக்யூரிட்டி என்ன வருது? ஒரு பொறியியல் கல்லூரியில் கஞ்சா வந்து உள்ள விற்கிறாங்க. அப்போ என்னாச்சு, ஒரு மாணவி அந்த பக்கம் போகும்போது இந்த பொண்ணை பார்த்த உடனே அவன் பயந்து போய் அந்த கையில் இந்த பொட்டலத்தை அப்படியே கீழே போட்டுட்டு ஓடிட்டான். ஓடிட்ட உடனே நான் அப்போ அங்கே இருந்தேன். நான் டாக்டருங்கிற அந்த பொண்ணுக்கு தெரியும். அதை வந்து எடுத்துக்கிட்டு வந்து, சார் இது என்னான்னு கொண்டு காட்டுச்சு. எல்லாம் மெரியோனா பவுடர் அப்படியே ஃபுல்லாக. உடனே எடுத்துக்கிட்டு போய் அந்த துணைவேந்தர்கிட்ட கொடுத்தேன். என்ன சார் இப்படி நடக்குதுன்னு. அப்புறம் அந்த காலேஜை சுற்றி பார்த்தாக்கா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் காம்பவுண்ட் சுவர் இல்லாமல் வெறும் கம்பி வேலி போட்டிருக்காங்க. அது வழியாக உள்ளே வந்துட்டு அது வழியாக வெளியே போகிறாங்க. அன்னைக்கே பார்த்துட்டு உடனே அவங்க வந்து காம்பவுண்ட் கட்டிட்டாங்க. உள்ளே வர முடியல. அது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ராப்ளம் என்ன நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா,
அந்த இது வழியா பெரியார் கோளரங்க வழியாக வந்துக்கிட்டு இருந்தவங்களாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார பூந்து இப்படியே வந்து கிண்டிக்குள்ளார வந்து வருவாங்க. அண்ணா எல்லாம் பெரிய டிராஃபிக் ஜாமே உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா கார்களும் அது வழியாக வந்து போகிறவங்களும் அந்த பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் இப்போ வந்து இதை கட்டை கட்டி நிறுத்திட்டாங்க. அவுட் சைட் காரெல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நிறுத்தினாங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ஒரு இந்த பாலியல் சீண்டல் நடக்குதுன்னா ஒரு 10-15 நாளாவது அவன் வந்திருக்கணும். வராமல் ஒரே நாளில் அதை செஞ்சுருக்க முடியாது. கண்டிப்பாக சார். இப்போ நோட்டம் பார்த்துக்கிட்டே இருந்து தான் அதை செஞ்சுருக்க முடியும். இப்போ கல்கத்தாவில் நடந்த அந்த டாக்டர் இதுலேயும் கூட அதே தான். ரெகுலராக பார்த்துருக்குறான். இந்த இடத்துல இந்த பொண்ணு போயிட்டு இருக்குதுங்கிறத பார்த்துருக்கேன், கவனிச்சிருப்பான். அப்படின்னா அவன் ரெகுலராக உள்ளே வந்திருக்கிறான். ரெகுலராக என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான்னு தெரியணும். பாலியல் சீண்டல் பண்ணுறவங்கிறவன் மற்ற தொழில்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஐயோ விசாரிச்சா தெரியும், அது இனிமேல் தெரியும். அதனால் இதுக்கெல்லாம் பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய வேண்டியது துணைவேந்தர் தான். துணைவேந்தர் வந்து கவர்னர்கிட்ட சொல்லணும். இல்லாட்டி என்ன இன்னைக்கு கவர்னர் எந்த துணைவேந்தரையும் மந்திரிகிட்ட பேச விட மாட்டேங்கிறாரு. அதனால் கவர்னர் தான் பொறுப்பெடுக்கணும். இதுக்கு ரவி தான் பொறுப்பெடுக்கணும். ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் முக்கியம். நன்றி சார்.